மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளமுதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இறை இன்பம் மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்த்தன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறை வழிப்பாதை. இது ஒரு வழிப்பாதை. இங்கு கற்பனை, பொழுதுபோக்கு, உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது, உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது. நண்பர்களே, இன்றைய பதிவிலே நாம் காண இருப்பது தேவாரம் 1666வது பாடல். இந்த பாடல் திருநெல்லிக்கா என்கின்ற ஊரிலே இருக்கும் ஒரு தலத்திலே இருந்து திருஞான சம்பந்த பெருமான் பாடியதாக ஒரு வரலாறு கூறுகிறது. நண்பர்களே, இந்த தேவாரம் என்கின்ற ஒரு அற்புதமான திருமுறை, இந்த திருமுறையிலே கூறப்பட்டிருக்கும் கருத்துக்கள் அனைத்துமே இறைவன் என்பவன் யார், அவன் எப்படி இருப்பான் என்பது தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் இறைப்பொருளாகிய அணு இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சம் என்பது அண்டம் என்று கூறப்படுகிறது. அந்த அண்டத்திலிருந்து வந்த ஒரு சிறிய துளிதான் இந்த பிண்டம் என்கின்ற இந்த உடல். பிரபஞ்சம் முழுவதும் இறைவன் இருக்கிறான் என்றால், இறைப்பொருள் அணுவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால், இந்த உடலிலேயும் இருந்து இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும் தானே. உதாரணமாக ஒரு கருத்தை உங்களிடம் நான் வைக்கிறேன். ஒரு பிடி உணவை எடுத்து நாம் வாயில் போடுகிறோம். இந்த உணவானது சிரிக்கப்பட்டு 7 தாதுக்களாக பிரிக்கப்படுகிறது. ரசமாக, இரத்தமாக, கொழுப்பாக, எலும்பாக, சதையாக, மஜ்ஜையாக என்று ஒரு தாதுக்களாக பிரிக்கப்பட்ட நிலையிலே இதை செய்வது யார்? இதை நாம் மனதில் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு பிடி உணவானது சிரிக்கப்பட்டு தாதுக்களாக பிரிக்கப்பட்டு நமது உடலிலே ஆற்றலை தரக்கூடிய நிலை இருக்கிறது என்றால், அந்த செயலை செய்வது யார் என்பது நாம் முதலில் உணர வேண்டும். இதை உணர்ந்து கொண்டால், இந்த சிறு செயலை உணர்ந்து கொண்டால், இது சிறு செயல் அல்ல, பெரும் செயல்தான் என்றாலும் இந்த செயலை நாம் உணர்ந்து கொண்டால், இறை பொருள் எப்படி நமது உடலிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது, நம்மை வாழ்வித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் உணர முடியும். நாம் இதை உணர்ந்து கொண்டோமா? இந்த உடலிலே இருக்கும் இறைவனை விட்டுவிட்டு எங்கெங்கோ சென்று இறைவனை தேடிக்கொண்டிருக்கிறோம். இந்த இறைப்பொருளை நாம் காண வேண்டாமா? வியாபார நோக்கோடு செயல்படும் சிலரோடு நாம் மயங்கி விடுகிறோம். நண்பர்களே, அந்த மயக்கத்தை நீக்கி இறை மயக்கத்தோடு நாம் வாழ வேண்டும். இறைவன் கொடுக்கக்கூடிய மயக்கம் மிகப்பெரிய மயக்கம். இந்த மயக்கத்தை நீங்கள் ஒருமுறை அனுபவித்து விட்டால், இந்த மயக்க நிலை எப்போது நமக்கு கிடைக்கும் என்று மனம் ஏங்கத் தொடங்கும். ஏனென்றால், நீங்கள் கற்பனையிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கானது இந்த இறை மயக்கம். இந்த இறை மயக்கத்தை உணர வேண்டுமென்றால், இறை உணர்வை உணர வேண்டுமென்றால், ஏன் இறைவனை காண வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் இங்கே மிகப்பெரிய வினா. இந்த வினாவிற்கான விடை, நாம் செய்ய வேண்டியது இறைவனோடு இணைய வேண்டும். அந்த இறைவனோடு இணைய வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டுமென்றால், தவம், தியானம் என்கின்ற நிலைதான். இந்த தவம், தியானம் என்கின்ற நிலையை தவிர வேறு ஒரு நிலை இறைவனை காண இருக்கிறதா என்றால் இல்லை என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. நண்பர்களே, இந்த தவத்தின் வழியாக இறைவனை நீங்கள் கண் குளிர காண முடியும். இது நிதர்சனமான உண்மை. இந்த உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஞான பெருமக்கள், திருஞான சம்பந்தர் போன்ற ஞானிகள் ஏன் இவ்வளவு கவிகளை நமக்கு பாடித்தர வேண்டும்? ஏதாவது ஒரு கவியாவது இந்த மானுடர்கள் உணர்ந்து கொள்ள மாட்டார்களா? இதில் உள்ள கருத்தை புரிந்து கொள்ள மாட்டார்களா என்று எண்ணித்தான் இவர்கள் ஏன் கோயிலுக்கு செல்ல வேண்டும்? அந்த காலத்திலே ஒரு நிலை இருந்தது. இறைவனை காண முடியாத நிலை. இறைவனை எப்படி இருப்பான் என்று தெரியாத நிலை. அந்த நிலையில இருக்கும் நிலையில தான்
திருஞான சம்பந்தர் போன்ற ஞான பெருமக்கள் இந்த கோயில்களுக்கு சென்று அங்கே இருக்கும் மனிதர்களோடு உறவாடி அதன் வழியாக கவி பாடி அந்த கவியின் வழியாக இறைவனை துதிபாடி அந்த இறைவனை துதிப்பதன் மூலமாக இறைப்பொருளின் உண்மை தத்துவத்தை நமக்கு உணர்த்தினார்கள். ஆனால் இதை நாம் எத்தனை பேர் எடுத்துக்கொண்டோம் என்பதுதான் மிகப்பெரிய வினாவாக இன்று இருக்கிறது. சரி நண்பர்களே, அவர் இந்த பாடலிலே என்ன கூறியிருக்கிறார், அதன் மெய்யான கருத்து என்ன என்பதை பற்றி நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு ஞானப்பட்டகம். திரு தேவாரம் என்பது ஒரு ஞானப்பட்டகம். இந்த ஞானப்பட்டகத்தை நாம் கருத்தோடு படித்தால் அதில் இருக்கும் உண்மை நமக்கு தெளிவாக விளங்கும். சரி, இந்த கவி என்ன சொல்லுகிறது? இந்த கவியை இப்பொழுது பார்ப்போம். கவி அறத்தால் உயிர்காவல் அமர்ந்தருளி மரத்தான் மதில் மூன்றுடன் மாண்பு அழித்த திறத்தால் தெரிவெய்திய தீவெந்திங்கள் நிறத்தான் நெல்லிக்காவல் நிலா அவனே. இதுதான் கவி. அறத்தால் உயிர்காவல் அமர்ந்தருளி மரத்தான் மதில் மூன்றுடன் மாண்பு அழித்த திறத்தால் தெரிவெய்திய தீவெந்திங்கள் நிறத்தான் நெல்லிக்காவல் நிலா அவனே. இதுதான் கவி. இங்கு அறம் என்பது என்ன? அறம் என்பது வேறு ஒன்றும் அல்ல, தர்மம் என்பதுதான் அறம். தர்மம், நியாயம். இந்த தர்மம் நியாயம் எப்பொழுது கிடைக்கும் என்றால் தவம் என்கின்ற நிலை வரும்போது, அங்கே தவத்தோடு இறைவனை இணைக்கும் போது அங்கு நமக்கு கிடைக்கப் பெறுவது உண்மை என்கின்ற வாய்மை. இந்த வாய்மை என்பதுதான் இங்கே அறம். இந்த அறத்தின் வழியாக இறைவனை காண முடியும். அது இந்த தவம் என்கின்ற நிலை. இந்த தவம் என்கின்ற நிலையில இறைவனை காணும் போது உயிர்காவல் அமர்ந்தருளி, இந்த உயிர் தர்மத்தை தாண்டி, அதாவது அறத்தை தாண்டி நாம் செயல்படும் போது வினை என்கிற நிலை ஏற்படுகிறது. அந்த வினை நாம் என்ன செயல் செய்கிறோமோ அதற்கேற்ற விளைவு ஏற்படுகிறது. அந்த விளைவு ஏற்படும் போது என்ன நடக்கிறது? நமது நல்ல செயல்கள் செய்தால் பரவாயில்லை, நல்ல வினைகள் நமக்கு வந்து சேரும். தீய செயல்கள் செய்யும் போது என்ன நடக்கிறது என்றால் நமது உடல் ஆற்றல் அழிக்கப்படுகிறது. உடல் ஆற்றல் அழிக்கப்படும் போது என்ன நடக்கிறது? கொஞ்சம் கொஞ்சமாக நமது உயிர் சக்தி இழந்து கொண்டே இருக்கிறது. இந்த உயிர் சக்தி இழக்க என்னாகிறது? ஒரு காலகட்டத்திலே இந்த உயிர் என்று சொல்லக்கூடிய இறைப்பொருள் நம்மை விட்டு நீங்கி வெளியே சென்று விடுகிறது. உடல் கெட்டு விடுகிறது. இந்த தீய செயல்கள் செய்வதால் உடல் கெட்டு விடுகிறது. உடல் கெடும்போது இது ஒரு வீடு போன்றது. இந்த வீட்டிலே குடியிருக்கும் இறைப்பொருள் இந்த வீட்டை விட்டு வெளியேறி விடுகிறது. நாமே ஒரு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு வீட்டிலே போகிறோம். அந்த வீடு நல்ல நிலை இருக்கும் வரை அந்த வீட்டிலே குடியிருக்கிறோம். அந்த வீட்டிலே ஒரு பழுதடைந்து விட்டால் அந்த வீடு மழையால் ஒழுகுவதோ அல்லது வெயிலால் தாக்கப்படுவதோ என்ற நிலை வரும்போது என்ன ஆகிறது? நாம் இந்த வீட்டை காலி செய்துவிட்டு வேறு வீட்டுக்கு சென்று விடுகிறோம். அதே போல்தான் இந்த இறைப்பொருளானது இந்த உடல் நன்றாக இருக்கும் வரை நம்மோடு இருக்கிறது. இந்த உடல் சீர்கட்டு போகும்போது நம்மை விட்டு பிரிந்து விடுகிறது. இதுதான் தத்துவம். இந்த தத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த உடல் உயிர் இரண்டும் ஒத்து இசைவாக இயங்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? தவம் என்கின்ற நிலையை நாம் மேற்கொள்ள வேண்டும். தவம் ஏற்படு செய்யும் போது அறம் என்கின்ற நிலை, அறம் என்கின்ற தவம், அதுதான் சத்தியம் என்கின்ற நிலை. அந்த சத்தியம் என்கின்ற நிலை வாய்மை. அந்த வாய்மை வழியாக இறைவனை காணும் போது, வாய்மை என்கின்ற தவத்தின் வழியாக மெய்ப்பொருளாகிய இறைவனை காணும் போது நமது உடலானது, நமது மனமானது, நமது உயிரானது சீராக இயங்குகிறது. சீராக இயங்கும் போது நமக்கு நல்ல செயல்களையே செய்ய தோன்றும். எனவே நமக்கு ஆற்றல் என்பது அழிவு குறைவாக இருக்கிறது.
ஆற்றல் அழிவு குறைவாக இருக்கும்போது நமது உடல் நன்றாக இயங்குகிறது. எனவே உயிர் நீட்சி பெறுகிறது. இந்த உடல் என்னும் வீடு சுத்தமாக எப்போதும் தூசி தட்டப்பட்டு அழுக்கு அற்ற நிலையிலே இந்த உடல் இருக்கிறது. அப்போது இறைப்பொருள் இங்கே குடிகொண்டுவிடும். சரி, அடுத்து என்ன சொல்கிறார்? அமர்ந்தருளி மரத்தான் மதில் 3. மரம் என்பது என்ன? மரம் என்பது இறை மயக்கம். மரம் என்பது மயக்க நிலை. மரம் என்பது மயக்கம். இந்த மயக்கம் என்பது என்ன? இறை மயக்கம். இறை மயக்கம் எப்பொழுது வருகிறது? மதில் 3உடன். மதில் 3 வந்தால் இங்கே இறை மயக்கம் வந்துவிடும். இந்த மதில் 3 என்பது என்ன? மதில் என்பது ஒரு தடுப்பு சுவர். அதாவது சுவர். அதாவது எதையும் கெட்டவற்றை கிட்ட நெருங்க விடாத ஒரு சுவராக இருக்கிறது. இதுதான் இங்கே மதில். இந்த மதில் என்பது 3 என்கிறார். 3 மதில் என்பது என்ன? 3 மதில் என்பது இங்கே சுவாச சம்பந்தப்பட்ட நிலை. 3 மதில் என்பது நாம் சுவாசிக்கிறோம், உயிரிழந்து கொண்டிருக்கிறோம். இதே சுவாசத்தின் வழியாக இறைவனை காண முடியும். இந்த சுவாசத்தின் வழியாகத்தான் தவத்தை ஏற்ற முடியும். எனவே மதில் 3 என்பது இங்கு கூறப்படுவது வடகலை இடகலை சுழுமுனை. இந்த வடகலை என்பது சூரிய சக்தி, இடகலை என்பது சந்திர சக்தி, வடகலை என்பது வெப்ப சக்தி, இடகலை என்பது குளிர்ந்த சக்தி. இதை தாண்டி சுழுமுனை என்கிறது இரண்டும் இணைந்த நிலை. வெப்பமும் குளிரும் சூரியனும் சந்திரனும் இணைந்த நிலை. இது சுழுமுனை என்று சொல்லக்கூடிய நடுநாடி. இந்த நடுநாடி என்பது இயக்கப்படும் போது, வடகலை இடகலை வழியாக நடுநாடு இயக்கப்படும் போது அங்கே இந்த நெற்றி புருவம் இயங்குகிறது. நெற்றி புருவத்திலேதான் இறைவனை காண முடியும். நண்பர்களே, நீங்கள் தவம் செய்ய 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 இதன் மூலம் பயிற்சி பெற 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 நெற்றி புருவமானது துடிக்க ஆரம்பிக்கிறது. அங்கே நெற்றி புருவம் துடிக்க ஆரம்பித்து அங்கே இருக்கும் பிட்யூட்ரி என்ற சுரப்பி இயக்கப்பட்டு அங்கே இருக்கும் ஒரு அருட்பெருஞ்சோதி நிலையானது பிரகாசமாக ஒளிவிட்டு எரிகிறது. தீ போன்று எரிகிறது. இந்த தீயின் நிலைதான் இந்த நிலை. இப்பொழுது இந்த வள்ளல் பெருமான் நமக்கு வடலூரிலே இதை தத்ரூபமாக அமைத்திருக்கிறார். வடலூர் அந்த வள்ளல் பெருமான் காட்டும் அந்த அருட்பெருஞ்சோதி நிலை இருக்கிறதா, இப்பொழுது நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இதை பாருங்கள். இந்த நிலைதான் நெற்றி புருவத்திலே வரும். இது தவத்தின் உச்சகட்ட நிலையில இருக்கும் போதுதான் வரும். தவம் பயிற்சி பெற 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 இதே போன்ற நிலை, இந்த நிலைதான் வடலூரிலே இருக்கிறது. ஜோதி தரிசனமாக காண்பிக்கப்படுகிறது. வள்ளல் பெருமான் உண்மையான இறைவன் யார் என்பதை நமக்கு உணர்த்தும் விதமாக வடலூரிலே அழகாக அற்புதமாக வடிவமைத்திருக்கிறார் இந்த நிலையை. இதுதான் உண்மையான இறைப்பொருள். இப்படித்தான் இறைப்பொருள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதை முதலில் உணர்ந்து கொள்ளுங்கள். எங்கெங்கேயோ தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம் நண்பர்களே. உண்மையான இறைவனை காணுங்கள். நீங்கள் உணர முடியும். இதற்கு இடைத்தரகர் தேவையில்லை. இடைத்தரகரால் உங்களால் காட்ட முடியவே முடியாது. தேவையில்லாமல் பணத்தையும் உடலையும் விரயம் செய்து கொண்டிருக்கிறோம். நேரத்தையும் விரயம் செய்து கொண்டிருக்கிறோம் நண்பர்கள். எனவே நீங்கள் உணர வேண்டுமென்றால் தவம் என்கின்ற நிலையிலே மட்டும்தான் உணர முடியும். தயவு செய்து இடைத்தரகர்களை நாடி செல்ல வேண்டாம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. பிறகு உங்கள் விருப்பம். நான் சொல்வது அனைத்தும் உண்மையான நிலை. இந்த உண்மையான நிலையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மதில் 3உடன் மாண்பு அளித்த நண்பர்களே. எனவே இந்த மாண்பு அளித்த திறத்தால் என்கிறார். திறம் என்பது என்ன? திறம் என்பது உடல். இந்த மாண்பு என்பது ஒரு நிலை, நல்ல நிலை, அதாவது கெட்ட நிலையை அழித்த மாண்பு என்பது ஒரு நிலைப்பேறு. கெட்ட நிலையை அழித்து திறத்தால் தெரிவிய இந்த உடலில் இருக்கக்கூடிய உடல் மூலம் செய்யக்கூடிய தீங்கை அழித்த நிலை எப்பொழுது வரும்? நாம் தவம் செய்யும் போதுதான் வரும். எனவே இந்த உடல் வழியாக மனம் வழியாக நாம் பிறருக்கு தீங்கு செய்யும் போது ஏற்படக்கூடிய நிலை இருக்கிறது அல்லவா, அந்த நிலையை திருத்துவது. அழித்த என்றால் திருத்துவது. நல்ல செயல்களையே செய்ய வேண்டும். அது மாண்பு. மாண்பு என்பது நல்ல நிலைகளே இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலை. இந்த கெட்ட நிலைகளை அழித்து
நல்ல நிலைகளை கொண்டு வருவது இந்த தவம் என்கின்ற நிலையே. திறம் என்பது உடல். இந்த உடலிலே இருந்து இயங்கிக் கொண்டிருக்கும் இறைப்பொருளை கண்ட பிறகு எனக்கு கெட்ட நிலையை செய்யக்கூடிய மனம் என்னிடம் இல்லை, நல்ல மனமே இருக்கிறது என்பதாக அவர் கூறுகிறார். அவருக்காக கூறவில்லை, நமக்காக கூறுகிறார். நாம் தவம் ஏற்றும் போது அங்கே வாய்மை வெளிப்படுகிறது. வாய்மை வெளிப்படும் போது இந்த பிறருக்கு உடல் வழியாகவோ அல்லது மனம் வழியாகவோ கெடுதி செய்யக்கூடிய நிலை மாறிவிடுகிறது. அந்த மாற்றப்படும் நிலை இந்த உடலில் இருக்கக்கூடிய இறைப்பொருள் வழியாக உணர்ந்து கொள்கிறோம். தெரிவெய்திய தீவன் திங்கள். அந்த இறைப்பொருள் எப்படி இருக்கிறான்? நான் இப்பொழுது உங்களிடம் காண்பித்தேன் அல்லவா? அதுதான் தீ. தீ என்பது மிக ஒளி பொருந்திய வெப்பம். அந்த வெப்பமான பிரகாசமான நிலை இருக்கிறது அல்லவா? இதுதான் இந்த இறைவன். இந்த இறைவனை வெண்திங்கள் என்பது பிரகாசம் எங்கும் ஒளி. வெண்திங்கள் என்பது ஒளி, வெப்பம், பிரகாசம், இது அத்தனையும் நிறைந்த நிலைதான். தீ எப்படி இருக்கிறதோ அது போல்தான் இறைவன். அந்த இறைப்பொருள் அப்படித்தான் இருக்கும், பிரகாசமாக இருக்கும், ஒளிர்விட்டு எரியும். இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. அந்த வெண்திங்கள் நிறத்தான் நெல்லிக்காவுள் நிலாயவனே. அந்த நெல்லிக்காய் என்பது என்ன? நெல்லிக்காய் என்பது இங்கே நடனம், ஒரு கூத்து வகை. இந்த நெல்லிக்காய் என்பது ஒரு நடன வகை என்கிறார்கள். எனவே நடனம் என்பது அசைவு. இந்த பிரகாசமான அசைவு நெற்றி புருவத்திலே நமக்கு நடைபெறுகிறது. நெற்றி புருவத்திலே நடைபெறும் போது அங்கே இருக்கும் பிட்யூட்டரி சுரப்பி நன்கு இயங்குகிறது. இந்த நாளமில்லா சுரப்பிகளிலே தலைமை சுரப்பியாக பிட்யூட்டரி இயங்கி விடுகிறது. அது இயக்கம் பெறும்போது உடல் அனைத்தும் உள்ளம் அனைத்தும் நன்றாக இயங்கும். உடல் மனம் உயிர் அனைத்துமே சுத்தமாக இருக்கும், அழுக்கு அற்று இருக்கும். இந்த அழுக்கற்ற நிலை வேண்டுமென்றால் நாம் தவம் செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்வை நிறைவு பெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.